ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி வாழைப்பழத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். இருந்தால இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான். கண்டிப்பாக நல்லா ஒரு பிரைட்னஸும் நல்லா ஷைனிங் கொடுக்குது நம்ம ஸ்கின்னு. நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் உங்கள் பாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குளிக்கும் போது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி 2 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் கூட உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். பாருங்கள், தேவையானதுக்கு வாழைப்பழம், அதாவது இதில் வந்து நான் ஒரு 4-5 பீஸ் மட்டும் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோலோடு எடுத்துக்கலாம், இல்லை தோல் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். எப்படி போட்டாலும் கண்டிப்பாக ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக பண்ணி கொடுக்கும். அதில் நம்ம சேர்க்க வேண்டியது அந்த வாழைப்பழம் தேவையான அளவுக்கு பீஸ் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் அதில் மிக்ஸ் பண்ணும் போது இன்னும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஆண் பெண் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இவங்க தான் ட்ரை பண்ணணும் இல்லை, நான் ட்ரை பண்ணிட்டு தான் எந்த ஒரு வீடியோவும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்கின் இந்த நல்லா பளபளன்னு இருக்கணும், நல்லா ஷைனிங்காக இருக்கணும், பிரைட்டாக கொடுக்கணுன்னாக்கா அதுக்கு இன்னும் ஒரு ரெமெடி நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன ரெமெடினாக்கா கடல மாவு. அதாவது உங்கள்கிட்ட கடல பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். கடல மாவு தேவையான அளவுக்கு நீங்கள் கழுத்து முகம் ஃபுல் போடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் குளிக்கும் போது கண்டிப்பாக கடல மாவு வாழைப்பழம் தயிர் சேர்த்து வீக்லி ஒன்ஸ் ஃபுல் உங்கள் பாடி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்களேன். வா, சொல்கிறதுக்கே வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. இப்போது இதில் ஒரு 4-5 பீஸ் நான் கட் பண்ணிவிட்டு நான் பாருங்கள், இப்போது இது கழுவி ஆயிடுச்சு. இப்போ இது தேவையான அளவுக்கு நான் தோலோட தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ஜாஸ்தி சேர்த்துக்கிறதுல, ஏன்னா முகத்துக்கும் கழுத்துக்கும் இப்போ இந்த ஒரு வாழைப்பழம் வந்து நான் எடுத்து வச்சேன்னா நான் வீக்லி 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான். அதாவது ஒரு வாழைப்பழம் வாரத்துக்கு நீங்கள் ஒரு நாள் டு ஒரு நாள் போடுறீங்கன்னா ஒரு வாழைப்பழம் வந்து 4 டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இப்போ நான் 1/4 பாகம், அதாவது 4 பீஸ், ஒரு வாழைப்பழம் 4 பீஸ் பண்ணோம்னா அந்த ஒரு பீஸ் தான் இது. இப்போ இது இன்னும் 3 பாகம் இருக்குது. இப்போ இது நான் ஒரு நாள் டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நான் வீக்லி ஒன்ஸ் தான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிருந்தா நல்லா பிரைட்னஸ், நல்லா ஷைன், நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போது இந்த பாருங்க, தோலோடு தான் நான் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், தோலையுமே கட் பண்ணும்போது வரும் இந்த மாதிரி சைஸில். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இது போட்டு நான் எடுத்து வச்ச தயிர் இதில் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா இது ஃபில்ட்ரு பண்ணுறத வேண்டாம், இந்த தயிர்லேயே அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கின பிறகு அது எப்படி மிக்சிங் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறத நான் காட்டுறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி வந்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் துப்பி துப்பியாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணால் கூட அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக வேணும் நம்மளுக்குனாக்கா ஃபேஸ் பேக்குக்கு இல்லை, ஃபேஸ் பேக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஹேர் பேக்கு போடும்போது உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். ஹேர் பேக்குக்கு ரொம்ப நைஸாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாக்கா அந்த வாழைப்பழம் எல்லாம் நம்ம தலையில் அங்கங்கே ஒட்டிக்கும், வறுத்துக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால நல்லா அரைச்சி பேக் போடணும். உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். ஃபேஸ் பேக்குக்கு இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சி இருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் வடிகட்டி யூஸ் பண்ணுறதுல ஒரு போல் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது திரும்ப நைட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னாக்கா காலையிலே சாயங்காலம் நான் யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்பூன்லேயே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இருக்கிறது இன்னும் நல்லா மேஷ் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு கடல மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் 2 டீஸ்பூனுங்கன்னா நீ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டாக்கா நீங்கள் ஈவினிங் கூட அந்த
பேக் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போவே இதில் கடல மாவு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஈவினிங்கே போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா வாழைப்பழம் உங்களுக்கு தெரியும், அப்படியே தோல் நம்ம சாப்பிட்டு போட்டாலும் கருப்பாயிடும். இது மாதிரி அரைச்சி வச்சதுனால இன்னும் கருப்பாயிடும். அதனால இப்போ நான் தேவையான அளவுக்கு இப்போ நான் பேக் போடுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் கடல மாவு இது போட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வாழைப்பழம் ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். அதனால எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு பிரைட் நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும் மினிமம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் பேக்கு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும் போது அப்படியே ஒரு மாதிரி சருங்கின் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்க, கட்டி கட்டியாக இல்லை. அந்த அளவுக்கு நம்ம அரைக்கும் போது இருந்துச்சுனாக்கா ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம்னா இன்னும் அந்த கட்டி கட்டி இருக்கிறது நல்லா ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி முகத்தில் எந்த ஒரு க்ரீமும் சரி இல்லை ஏதோ ஒரு மேக்கப் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி ஃபுல் முகத்தை கழுவிட்டு இந்த மாதிரி பேக் போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்ட பிறகு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணுங்க. ஏன்னா கடல மாவு போட்டிருந்தால ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆக கொடுக்கும். அப்போ அந்த ட்ரை ஆகும்போது நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கட்டி கட்டி இருக்கிறது நம்ம ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதிலே போயிடும். இந்த மாதிரி இது போடும்போது லைட்டாக இப்படி ஒரு மசாஜ் பண்ணுங்க. எந்த ஒரு பேக் போட்டாலும் சரி, க்ரீம் போட்டாலும் சரி, எது இருந்தாலும் ஹேர் பேக் போட்டால் கூட கண்டிப்பாக போட்டுட்டோமேன்னு சொல்லிட்டுன்னா அப்படியே விட்டுடாதீங்க. ஒரு தடவை ஹேர் பேக் போட்டால் கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க. அப்போ தான் அதோடைய வேலை அதில் காட்டும். நம்மளுக்கு எந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதோட இன்னும் பெட்டராக கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக் போட்டாலும் முகத்தில் போட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிறத எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, அக்கா எப்படிக்கா நாங்கள் மசாஜ் பண்ணோம், என்ன போட்டு மசாஜ் பண்ணணும். அதனால நம்ம செய்கிற பேக்கை கொஞ்சம் எடுத்து முகத்தில் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பேக்கை நம்ம முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் க்ரீம் கூட அப்படி தான். க்ரீம் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கங்கே லோஷன் நம்ம எப்படி அந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு தேவையான போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டால் தான் அதோடைய ரிசல்ட்டு நம்ம கண்டிப்பாக